அதிகமா இருக்கும்னு கிடையாது. சில பேர் அண்டர் வெயிட்ல இருப்பாங்க. போய் பிளட் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைகிளிசரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்ப நம்ம எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கணும்னா ஹெச்டிஎலை கண்டிப்பா அதிகப்படுத்தி ஆகணும். ஸோ அப்ப அதை அதிகப்படுத்துவதற்கான உணவுகள் ஒரு 5 உணவுகள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஒரு கொலஸ்ட்ரால் லோயரிங் டயட், ஒரு பெர்ஃபெக்டான டயட் என்ன, எந்தெந்த ஃபுட்ஸ் எல்லாம் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், எந்தெந்த ஃபுட்ஸ் எல்லாம் நமக்கு ட்ரைகிளிசரைடை முக்கியமா கம்மி பண்ணும் அப்படின்னு கொழுப்பை குறைக்கும் உணவுகள் பற்றிய முற்றிலுமான தகவல். நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல குக்கிங்க நம்ம ப்ராப்பரா நம்ம சமைக்கக்கூடிய வழிமுறைய நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும், சீரமைத்துக்கணும். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் பாருங்க, ஒண்ணு சவுத் இந்தியன் ஃபுட்டு இல்ல நார்த் இந்தியன் ஃபுட்டு. சவுத் இந்தியன் ஃபுட்டு அப்படின்னாலே பொங்கல், பூரி, வடை